ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமுஅலைக்கும். இது என்னன்னு தெரியுதாங்க? ஐயய்ய, மட்டன் போட்டி தாங்க. ஸோ இப்படி தாங்க நிறைய பேர் நினைப்போம். நானும் அப்படி தான். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வாவ் எம்மியாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ற ஆள் தாங்க. ஆனால் கழுவுற விஷயத்தில் எனக்குமே கஷ்டம்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 2 போட்டி இவர் வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சாமான் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா போட்டி வந்தால் எங்கள் அம்மா தாங்க வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம கை வைக்க முடியாதுங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா போட்டி வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோவாக இருக்கிற எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா தோல் மாதிரி உரித்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதில் ஒட்டிகிட்ருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எடுத்துட்டாங்க அம்மா. ஸோ 2 போட்டி வாங்கிட்டு வந்ததால் 2மே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு போட்டிக்குள்ளே இருக்கிற சாமான் எல்லாமே ஏற்கனவே எடுத்தாச்சு. இது இன்னொரு போட்டி. ஸோ இதையுமே அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குடல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளமாக இருந்தாலும் நம்ம வந்து டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டு இது நல்லா வந்து ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்கிற எல்லோவாக ஒட்டி இருக்கிற இந்த கொழுப்பு மாதிரி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிச்சு எரிஞ்சிடலாம். இது தோலோடு ஒட்டி இருக்குங்க. பாருங்கள், இது எல்லாமே எடுத்துகிட்டு இதே மாதிரி மறுபடியும் டேப் ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து வாஷ் பண்ணணுங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் ரொம்ப ஜாஸ்திங்க. இது வந்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பட் கழுவுறது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளீனாக கழுவுறோமோ அப்போ தாங்க அது சாப்பிடவே முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து நல்லா வந்து ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிப்பாங்க கட் பண்ணாமல். ஸோ இது பார்த்தீங்கன்னா கட் பண்ண அப்புறம் மறுபடியும் வந்து வாஷ் பண்ணுவாங்க. இதுக்கு வாஷ் பண்ணுறதுக்காகவே எப்படியும் ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே வாஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இதில் டர்ட்டினஸ் இருக்குங்க. பாருங்கள், இது எல்லாமே அம்மா சுத்தமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி டேப்பை திறந்து ரிப்பீட் ப்ராசஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்கிற பாட்டுங்க. ஸோ இது எனக்கு சரியாக பேர் தெரிலங்க. பட் நாங்கள் உருது ஸ்பீக்கிங் தான். ஸோ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஹசார் கானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கூட எனக்கு அது அந்தளவுக்கு தெரியல. பட் இந்த தோல் பார்த்தீங்கன்னா லேயராக இருக்குங்க. பாருங்கள், இது மட்டுமே பார்த்தீங்கன்னா தனியாக நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி சுக்கா கீரையில் போட்டு சமைப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ அந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவரட் எனக்கு. ஸோ இதோட எல்லா கழிவுகளும் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா அம்மா வந்து வாஷ் பண்ணிக்கிறாங்க. இது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஸோ மறுபடியும் வந்து வாஷ் பண்ணிப்பாங்க. இந்த ப்ராசஸே பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு 3 டைம்ஸ் செய்வாங்க. ஸோ இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா பக்ரீத் டைமில் ஸ்பெஷலாகவே வந்து இது உப்பு கண்டெல்லாம் நாங்கள் போடுவோங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா அலசி எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் வந்து உப்போட மஞ்சளும் சேர்த்து அலசி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து கடைசியாக வந்து குக் பண்ணும்போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ போடலைங்க. பாருங்கள், இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பீஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். நானும் அம்மாவும் சேர்ந்து தான் பீஸ் போட்டோம். ஒரு போட்டியை மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க. நாங்கள் தோலோட போட்டி சாப்பிடுவோங்க. ஸோ அதனால் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் தோல் இல்லாமல் சாப்பிட்றீங்கன்னா சுடு தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக மேலே இருக்கிற தோல் வந்துடுங்க. ஸோ தோல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்துங்க. ஸோ அதனால் நாங்கள் எங்கள் வீட்டு வழக்கப்படி அப்படியே சாப்பிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ண அப்புறம் மறுபடியும் ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணுங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கவுச்சித்தன்மை இல்லாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுற குக்கிங்க. பாய்.